கட்டுற. இப்போ நீ ஃப்ளைட் கட்டுற, ஏர்போர்ட் கட்டுற, பறக்க போகிற ஃப்ளைட் யாரோடது? அரசோட தான், முதலாளியோட தான். அரசோட தான், முதலாளியோட தான். ஏற்கனவே தொடர் வண்டியில் என்ன பிரச்சனை உனக்கு? ஏற்கனவே தொடர் வண்டி ஓடுது, சென்னைக்குள்ளே ட்ரெயின் போகுதுல, அதில் என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு நீ கேட்கறது பிரச்சனை என்ன பிரச்சனை? இல்லை மெட்ரோ ரயில் கேட்கறதுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் இந்தியாவோடதா உலக வங்கியோடதா? இந்தியாவோடதா உலக வங்கியோடதா? தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க தம்பி. அந்த வளர்ச்சி வேணுமா? போய் போராடி மெட்ரோ ரயில்ல நீ இனிமேல் சொன்னால் மெட்ரோ ரயிலில் போயிட்டு வா. பேச்சு அலையாது. வளர்ச்சி எஸ்ஐஆர் திட்டம் பணி வந்து காங்கிரஸும் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் வந்து கடுமையாக யாரு? காங்கிரஸ், திமுக. தமிழ்நாட்டில் நான் கேட்குறேன் இருங்க. எஸ்ஐஆர் கொண்டு வரும்போது மம்தா எதிர்த்து செயல்படுத்த முடியாதுன்னு மக்களை திரட்டி போராடுது, பேரணி போகுது. எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் செயல்படுத்துகிற கட்சி ஆட்சியா இருக்கு. பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர் போட்டது யாரு? அங்கன்வாடியில் வேலை செய்கிறவங்களையும், சத்துணவில் வேலை செய்கிற அம்மாவையும், இந்த ஹெல்த் லேபருங்கிற கொசு மருந்து அடிக்கிறோம் இந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறவங்களையும் அது பூத் லெவல் ஆஃபீஸராக போட்டு போய் கணக்கெடுன்னு அனுப்பின ஆள் யாரு? திமுக தானே. உனக்கு என்ன தம்பி பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? தேர்தல் அரசு சொல்ற தேர்தல் முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை? தொடர்ந்து ஒரு பிரச்சனை இருக்கு, தள்ளி வாங்க. தேர்தல் ஆணைய அரசு தேர்தல் ஆணைய அரசு நடக்குதா? அரசு தேர்தல் ஆணையம் நடக்குதா? காமெடி பண்ணிட்டு அலையாது. அப்புறம் ஏன் எதிர்க்கிறாங்க? எதிர்க்கிறோம் ஏன் சொல்றா? எப்போ நீதிமன்றத்தில் வழக்கு போட்டா? எப்படி வழக்கு போட்டேன்? இதை எதிர்க்கிறேன்னு போட்டியா? உன்னை இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன். உனக்கு ஏதாவது பைத்தியம் ஆயிட்டா? கேள்வியா கேள்வி. நீ மரியாதை கேள்வி ஆடுறா முதல்ல. நீ முதல்ல கேள்வி போடா. மாயிரி ஒரு பத்தரிக்கை ஒரு மாய்க்கு திங்கிட்டு கேமரா சொன்ன பெரிய வெங்காயம் மாட்டாங்க. தமிழ்நாட்டில் திமுக தொகுதியில 360 வாக்குகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக எடப்பாடி வந்து சொல்லியிருக்காரு. இல்லை, நீங்க கொளத்தூர்லயே 4500 வாக்கு போலி வாக்குல தான் போலி வாக்கு பதிவாயிருக்குன்னு நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் சொல்றாங்க. இது அப்ப இந்த போலி வாக்கு பதிவானதை நீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க? வரித்துறை, இந்த மத்திய புலனாய்வு துறையெல்லாம் தன்னாட்சி அதிகாரம் பெற்றது. ஆட்சி அதிகாரம் அதில் தலையிடாதுங்க, சுதந்திரமாக இயங்கும். அது சுத்த பைத்தியகாரத்தனம். யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களோட விரல்களாக அது இயங்கும். நீட்டும், மடக்குனா மடக்கும். இப்போ நாளைக்கு நினைச்சா என் வீட்டில் என்ஐஏ ரைடு விடலாம், இன்கம் டேக்ஸ் ரைடு விடலாம், இடி ரைடு விடலாம். அப்படித்தானே? அது அதெல்லாம் ரொம்ப நான் பேசிட்டேன். நம்ம திருப்பி பேச முடியாது. அந்த அவங்க போடுற முழக்கத்துக்கு நான் நம்ம சொல்லுவேன். வேற ஏதாவது கேட்டேன்.